அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இது பரவலான வளர்ச்சி இல்ல, பரவலாக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சியினால் ஒரு திட்டம் ஒரு இடத்துக்கு மட்டும் கிளஸ்டர் ஆகாம தமிழ்நாடு முழுக்க இது மற்ற மாநிலங்களைப் போலவோ ஏன் சில நாடுகளைப் போலவெல்லாம் தமிழ்நாடெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் உங்கள் வளர்ச்சியை, உங்கள் தொழில் முதலீட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்று உரக்க சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார். கல்விக்கு என்று நாம் எல்லோரும் சொல்ல வேண்டும். கல்வியின் மூலம் கிடைக்கும் அந்த மனித திறன், இந்த திறன் வாய்ந்த மனித வளத்தின் மூலம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி, அதன் மூலம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி. அந்த பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ந்து இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டட் growth, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இது பரவலான வளர்ச்சி இல்ல, பரவலாக்கப்பட்டது. இந்த அரசின் முயற்சியினால், திராவிட மாடல் ஆட்சியின் முயற்சியினால், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சியினால் ஒரு திட்டம் ஒரு இடத்துக்கு மட்டும் கிளஸ்டர் ஆகாம தமிழ்நாடு முழுக்க இது மற்ற மாநிலங்களைப் போலவோ ஏன் சில நாடுகளைப் போலவெல்லாம் தமிழ்நாடெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் உங்கள் வளர்ச்சியை, உங்கள் தொழில் முதலீட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்று உரக்க சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே தான் புதிய தொழில் முதலீடுகள் எப்பொழுதும் போல முந்தைய காலங்களைப் போல வெறும் சென்னைக்கோ, வெறும் கோயம்புத்தூருக்கோ, இல்லை வெறும் ஒசூருக்கோ, வெறும் மதுரைக்கோ அப்படி வராமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இந்த வளர்ச்சி கொண்டு போய் சேர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார். பெருநிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் நமது ஊர்களிலேயே நமது பிள்ளைகள், நமது படித்த இளைஞர்கள் அவர்களது திறமையின் மூலம் இங்க இருக்கும் பெருமை வாய்ந்த பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் மூலம், ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற கல்வி நிறுவனங்கள் மூலம் வரும் அந்த புதிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பெரிய ஊக்கம் அளிக்க வேண்டும் என்ற முயற்சியில் 2021 முதலே நாங்கள் இறங்கினோம். அந்த வகையில 2021 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2045 ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளவுதான் இருந்துச்சு. இன்று தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 15,000 ஸ்டார்ட் அப்ஸ், 13,500 ஸ்டார்ட் அப்ஸ் மேல இருக்கு. இன்று அது இன்னும் வளர்ந்துட்டே போது ஏறத்தாழ 15,000 டச் பண்ணிடுவோம் நம்ம. அப்படி அவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் டிபிஐடி ரெஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஆக இன்று பெரும் அளவில் ஸ்டார்ட் அப்ஸோட வளர்ச்சி, இந்திய அளவில் ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் என்ற பெருமை இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கு. ஆனா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்னன்னா அவங்களுக்கு தேவையான இது நம்ம கலிபோர்னியால இல்ல, நம்ம ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்ஸ்க்கு ஈஸியா வெஞ்சர் கேபிட்டல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம இல்லை. இன்ஃபேக்ட் பலர் சொல்றாங்க பெங்களூர்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஹைதராபாத்ல கொஞ்சம் ஈஸியா இருக்குலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் மெச்சூரா, அப்போ அவங்க நடுவில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டதுனால அவங்க அந்த இடத்துல ஓரளவுக்கு மெச்சூரா இருக்கலாம். இருந்தாலும் இந்தியாவில் அந்த சூழல் அவ்வளவு இல்லை. ஆகையால் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கு திறன் வாய்ந்த நம்ம யங்ஸ்டர்ஸோட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, முக்கியம் வாய்ந்த எமர்ஜிங் டெக்ல இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. 2024 இந்த முடிவு எடுக்கப்பட்டு நாங்கள் அன்று முதல் வேலை செய்து வருகிறோம்.